வெல்லம் கருப்பட்டி வாங்கும்போது ஏமாறாம இப்படி பார்த்து வாங்குங்க. நீங்க வாங்கும்போது இப்படி பார்த்து வாங்குனீங்கன்னா கலப்படம் இல்லாத, உடம்புக்கு கேடு விளைவிக்காத நல்ல வெல்லமா நீங்க பார்த்து வாங்க முடியும். நல்ல வெல்லமா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமா நீங்க ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்னு அதோட நிறம். பொதுவா கரும்பு சாறை காய்ச்சி அதுல இருந்து அழுக்க நீக்கி தான் வெல்லத்தை தயாரிப்பாங்க. இதுல வெல்லம் நல்ல கலரா பளபளப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோடியம் ஹைட்ரோசல்பைட், சூப்பர் பாஸ்பேட், சோடியம் ஃபார்மால்டிஹைடு இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் சேர்க்கறாங்களாம். இந்த சோடியம் ஹைட்ரோசல்பைட் மாதிரியான கெமிக்கல்ஸை அதிகமா பயன்படுத்தி வெல்லத்தை ப்ளீச் பண்றப்ப வெல்லத்துல உள்ள சல்பர் டை ஆக்சைடோட அளவு அனுமதிக்கப்பட்ட அளவான 50 ppm அதிகமா போயிருமா. அது நம்ம குடலுக்கு தீங்கை ஏற்படுத்தும். அதே போல கரும்பு சாறை காய்ச்சும் போது அழுக்கு நீக்கிறதுக்கு FSSAI பரிந்துரைச்ச ஃபுட் கிரேட் சோடியம் பைகார்பனேட் தான் அனுமதிக்கப்பட்ட அளவுல பயன்படுத்தணும். இதுக்கப்புறம் அதிக லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜீனி, மைதா மாதிரியான பொருட்களையும் கலப்படம் செய்யறாங்களாம். இதனாலதான் அடிக்கடி நியூஸ்ல கலப்பட வெல்லம் அதிகாரிகளால் பறிமுதல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரி, கலப்படம் இல்லாத தரமான வெல்லம் என்ன கலர்ல தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டா சோடியம் ஹைட்ரோசல்பைட் மாதிரியான கெமிக்கல்ஸை போட்டு ப்ளீச் பண்ணப்பட்ட வெல்லம் ரொம்ப லைட்டான எல்லோ கலர்ல தான் இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப ஸ்மூத்தாவும் இருக்கும். அதே போல ஜீனி, மைதா இதெல்லாம் கலப்படம் செய்யும் போதும் வெல்லம் ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்துல தான் இருக்குமா. இது சரியானது கிடையாது. சில நேரங்கள்ல ப்ளீச் பண்ணப்பட்ட வெல்லத்துல கலருக்காக நிறமிகள்லாம் கூட சேர்க்கறாங்க. அப்போ அந்த வெல்லம் பாத்தீங்கன்னா பிங்க் கலரு, மேங்கோ கலரு இந்த மாதிரி கலர்ல எல்லாம் கூட இருக்கும். இது மாதிரி வெல்லத்தையும் அவாய்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடியே மதுரை விளக்குத்தூண் பகுதியில இந்த மாதிரி கலப்படம் செய்யப்பட்ட வெல்லத்தை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சுட்டு பிங்க், மேங்கோ கலர் வெல்லம் எல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்தாங்க. ஆனாலும் இப்பவும் கலப்பட வெல்லம் பறிமுதல் அப்படின்னு நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் எந்த கலர் வெல்லம் தான் பாதுகாப்பானது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான ப்ளீச்சும் இல்லாம இயற்கையா செய்யப்படுற வெல்லம் இந்த மாதிரி டார்க்கான கலர்ல தான், அதாவது டார்க் எல்லோ, டார்க் பிரவுன் கலர்ல தான் இருக்குமா. அதனால இதெல்லாம் சூஸ் பண்றதுதான் சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல டார்க் கலர்ல இருக்கிற வெல்லத்திலயுமே ஜீனியை கலப்படம் பண்றாங்களாம். அதை கண்டுபிடிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஒரு வழியை சொல்றாங்க. அது என்னன்னா, இப்படி வெல்லத்தை எடுத்து உங்க போன்ல இருக்கிற பிளாஷ் லைட் ஆன் பண்ணி இந்த மாதிரி மேல வச்சீங்கன்னா வெல்லத்துக்குள்ள லைட் ஊடுருவோம். இதுல என்ன லாஜிக் சொல்றாங்கன்னா, ஜீனி ஒயிட்டான கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும். அதனால ஜீனில லைட் அதிகமா ஊடுருவோம். அதே போல ஜீனியை கலப்படம் செஞ்ச வெல்லத்திலையும் அதிகமான லைட் ஊடுருவோமா. ஆனா கலப்படம் இல்லாத வெல்லத்துல இந்த வெளிச்சம் ஊடுருவுறது கம்மியா இருக்குமா. ரெண்டாவது நீங்க பார்க்க வேண்டியது சுவை. அதாவது வெல்லத்தை நம்ம கொஞ்சம் வாயில எடுத்து போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது நல்ல இனிப்பா இருக்கணும். மாறா அதுல ஒரு கசப்பு சுவை தெரிஞ்சிச்சுன்னா வெல்லம் தயாரிக்கப்படும் போதே அது அதிகமா கொதிக்க வைக்கப்பட்டதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே அதுல ஒரு உப்பு சுவை நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நாள்பட்ட வெல்லமாவோ இல்லனா அது கலப்படம் செய்யப்பட்ட வெல்லமாவோ கூட இருக்கலாம். கலப்படம் இல்லாத கருப்பட்டி எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.